ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப எளிமையான முறையில் பாகுபதம் பார்க்காம கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான மினி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு நான் கடை மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ அதே கப்பில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அரிசி மாவு, 1 கப் கோதுமை மாவு, 1 கப் ரவை எடுத்திருக்கோம். இப்போ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 கப் அளவுக்கு இடித்த வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் வேண்டாம், வெல்லம் மட்டும் கரைஞ்சால் போதும். நல்லா கலந்து விடுங்க. முழுமையாக வெல்லம் கரைஞ்சதும் இப்போ இந்த வெள்ளை கரைசலை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. மாற்றி எடுத்துட்டு மறுபடியும் அதே பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தூசி மண் இருக்கும், அதனால் கட்டாயம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துக்கோங்க. அதாவது வறுத்த தேங்காய் துருவல் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதில் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, ரவை அதை சேர்க்குறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா தொடர்ந்து கலந்து விடுங்க. மாவு எல்லாமே வெந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரணும், அது வரைக்கும் கலந்து விடணும். நம்ம வெல்லத்துக்கு 3 கப் தண்ணி வச்சோம் இல்லையா, அது கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த மாவு நல்லா வெந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாக மாறி வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கட்டி எதுவும் விழுகாது, ஈஸியாக நல்லா உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதம் வந்ததும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை வேறொரு தட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடு ஆறினதுக்கப்புறமா இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா அழுத்தி எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நெய் சேர்த்து பிசையும் போது உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாது, அதே மாதிரி மாவுமே நல்லா சாஃப்டாயிரும். இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் மாவு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம மினி அதிரசம் தானே செய்கிறோம், அதுக்கு இந்த அளவு மாவு போதும். கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா அழுத்தி மாவை உருட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டையாக அதிரசம் மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் வச்சிங்கன்னா போதும், ரொம்ப மொத்தமாக தட்ட வேண்டாம். இப்போ அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி மாவு உருட்டும் போது விரிசல் வந்தால் கையில் மாவை கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா தேய்ச்சி கொடுத்து அதுக்கப்புறம் அழுத்தி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு விரிசல் வராது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு மாவாக இந்த மாதிரி உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல சேர்க்காமல் கொஞ்சம் தள்ளி சேர்த்துக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஒரு 30 செகண்ட் பொரிய விடுங்க. லேசாக அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த அதிரசம் பக்குவமாக பொரிச்சு எடுக்கிறதுல தான் இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வேகாது. லோ ஃப்ளேமில் இருந்தால் பிஸ்கட் மாதிரி ரொம்ப மொறுமொறுப்பாக ஆயிரும், அதே மாதிரி வெடிப்பு வந்துடும். ஸோ நம்ம பொரிச்சு எடுக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், நல்ல கோல்டன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ அதிரசத்தை வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அழுத்தி எக்ஸ்ட்ரா இருக்க ஆயிலை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் எல்லா அதிரசத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், சூப்பராக நல்ல டேஸ்டியான இன்ஸ்டண்ட்டான மினி அதிரசம் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சுருக்கீங்கன்னு, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.